நிறைய பேர் எங்கிட்ட அட்ரினோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அட்ரினோ ஐடி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு CH34X அப்படின்ற டிரைவரையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரினோ கூட அட்ரினோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான கேபிளை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இந்த இன்னொரு நம்ம லேப்டாப்போட USB போர்ட்டில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரினோ ஐடி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கோட் போடணுமோ அந்த கோட் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல ஹியூமிடிட்டி சென்சருக்கான கோடு போட்டிருக்கேன். ஸோ கோடு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அட்ரினோ யூனோ அப்படின்னு போட்டு கீழே எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க நேமும் காமிக்கும். ஸோ இதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல அன்னோன் அப்படின்னு காமிச்சதுன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த போர்டை இந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆரோ. இது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஒரு டைம் கம்பைல் ஆகும். அதாவது கம்பைலேஷன் மீன்ஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா காமிக்கும், அதுக்கப்புறம் அப்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கெட்ச் கம்பைல் ஆகும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா கோட் அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அட்ரினோவில் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.